ஹாய்! இது வெட்னஸ்டே மார்னிங் எடுத்தது. இன்னைக்கு தம்பிக்கு 1½ வயசு ஊசி போடுறதுக்காண்டி சுகாதார மையத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு. நானும் தம்பியும் மட்டும் தான் வந்திருக்கோம். ஸோ அவனுக்கு ஊசி போட்டாச்சு. போடுறத எடுக்க முடியல. ஸோ ஒரு 2 நிமிஷம் தான் அழுதான். அதுக்கப்புறம் அவன் குவைட் ஆயிட்டான். ரொம்ப அழுகல. வீட்டுக்கு ஊசி போட்டதே தெரியாம அவன் பாட்டுக்கு ஜாலியா தான் விளையாண்டுட்டு இருந்தான். அவங்க பேராசிட்டமால் டானிக் மட்டும் குடுத்துருந்தாங்க. ஒரு 6 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் ஊத்த சொல்லியிருந்தாங்க. ஈவினிங் மேல தான் அவனுக்கு கால் வீக்கமே குடுக்க ஆரம்பிச்சுச்சு. அவனுக்கு அந்த பெயினே வந்துச்சு. அதுவும் லெஃப்ட் லெக்கு, ரைட் லெக்கு ஒரு ஹேண்ட்ல மட்டும் போட்டிருந்தாங்க. ஆனா அவனுக்கு லெக்ல மட்டும் தான் வலி வந்துச்சு. மத்த 2 இடத்துலயும் அவ்வளவா வலி இல்ல. அவன் பாட்டுக்கு தான் இருந்தான். லெஃப்ட்ல மட்டும் கொஞ்சம் நல்லா பெருசாவே வீங்கிருச்சு. அதனால அவன் எங்கேயுமே அசையல, படுத்த இடத்த விட்டு நகரல, மடியிலேயே தான் படுத்திருந்தான். சோகமாவே இருந்தான். எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. இவன் ஒரே இடத்துல இருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எந்திரிச்சு நடக்கல, ஓடல, ஆடல, எதுவுமே படுத்த இடத்த விட்டு அசையாம படுத்திருந்தான். இது மறுநாள் மார்னிங் எடுத்த வீடியோ. இப்போ கொஞ்சம் பெயின் கொஞ்சம் குறைஞ்சு ஐஸ் கட்டி இதெல்லாம் வச்சோம். அதனால பெயின் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. வீக்கமும் குறைஞ்சனால இப்பதான் ஸ்டெப்பா எடுத்து வைக்கிறான். அதுவும் அவனுக்கு அந்த கால்ல பெயின் இருக்கிறது தெரியுது. அதனால அதை தொட்டுக்கிட்டே தான் நடக்கிறான். அப்படியே அவன் கொஞ்ச நேரம் அவன் கூட விளையாண்டுட்டு அப்படியே அவனை என்டர்டைன் பண்ணிட்டு இருந்தேன். அதான் இதோட இன்னைக்கு வீடியோ முடியுது. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய்.